guys, welcome to my channel. இது ஆக்ரா சீரிஸோட டே 2 வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம அக்பரால் கட்டப்பட்ட 14 ஆண்டுகள் முகலாயர்களோட தலைநகரமாக விளங்கிய ஃபதேபூர் சிக்ரிக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபதேபூர் சிக்ரிக்கு எப்படி போகிறது, அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த ஃபதேபூர் சிக்ரியோட ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துட்டு வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆக்ராவோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இத்கா பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃபதேபூர் சிக்ரிக்கு ஜெய்ப்பூர் போகிற பஸ்ஸில் ஏறணும்னா ஃபதேபூர் சிக்ரிக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஹைவேல இறக்கிடுவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பை வாக்கோ இல்லை பை ஆட்டோ வந்து நம்ம ஃபதேபூர் சிக்ரி ரீச் பண்ணலாம். ஸோ ஃபதேபூர் சிக்ரிக்கு போகிறதுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்ரா இத்கா பஸ் ஸ்டாப்லேருந்து. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 hours ஆகும். நம்ம வந்து ஃபதேபூர் சிக்ரி அந்த போர்ட்டுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஹைவேலே வருது. ஸோ அங்கே இறங்கி நம்ம வந்து இப்போ உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த கேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து. ஸோ இந்த கேட்டு தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்ரா கேட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படி நடந்துகிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கேட்டு, ரொம்ப பெருசு. எப்படி வந்தாலும் இந்த கேட்டை தாண்டி தான் வந்து உள்ளே போய் ஆகணும். ஃபதேபூர் சிக்ரி ஃபோர்ட். ஓகே கைஸ், அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.1 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ நான் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், நடந்துகிட்டே வந்துடலாம் நம்ம. ஸோ இந்த ஊரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது கைஸ். பஸ் வந்து சரியான வேகம், ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்கும். 35 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு விட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஃபோர்ட்ஸோட ரிமைன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, நல்லாவே தெரியுது இங்கேருந்து பார்த்தா. பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இப்போ நம்ம போகிற பிளேஸ் பேர் தான் வந்து ஃபதேபூர் சிக்ரி ஃபோர்ட். என்ட்ரி கேட்டிகிட்ட போய் சந்திப்போம் கைஸ். இங்கே பாருங்கள், பீகாக்லாம் வந்து நம்மளால் பீஹென் இது இங்கே பாருங்கள் ஈஸியாக பார்க்க முடியுது. இங்கே நிறைய இருக்குது, பீகாக் அண்ட் பீஹென் நிறைய பார்த்துருக்கேங்க. ஸோ போக போக வாங்க ஃபோர்ட்டுக்குள்ளே போகும்போது காட்டுறேன். இரண்டாவது கேட்டு கிட்ட வந்துட்டுருக்கோம். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான செகண்ட் கேட் இது தான் கைஸ். ஸோ நீங்கள் வேறு எதனா வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீ டேரெக்டாக 2 கேட்டு கிராஸ் பண்ணிட்டு மெயின் கேட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஸோ நான் இங்கேருந்து நடந்து வரதுனால இது நவ்கட் கானான்ற செகண்ட் கேட். இதை தாண்டி தான் வந்து நமக்கு அந்த ஃபோர்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பேரரசர் அக்பரால் கட்டப்பட்ட இந்த ஃபதேபூர் சிக்ரி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஃபதேபூர் சிக்ரி ஃபோர்ட்டோட என்ட்ரிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோர்ட்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1571 to 1585, அதாவது 14 வருடங்கள் வந்து முகலாய சாம்ராஜ்யம் இந்த இடத்துல வந்து செயல்பட்டுருக்கு. இந்த ஃபதேபூர் சிக்ரி ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்றதுனால ஸோ இங்கே ஹெரிட்டேஜ் சைட்டை சுற்றி பார்க்கறதுக்கு என்ட்ரி ஃபீயை 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஃபதேபூர் சிக்ரியோட முக்கியமான ஒரு வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த வாசலோட பேர் தான் வந்து புலண்ட் தர்வாசா. ஸோ இந்த வாசலை ஏன் அந்த பேர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசலை வந்து அக்பர் அவரோட குஜராத் வெற்றியை கொண்டாடுற விதமாக 1601ஆம் ஆண்டு வந்து வடிவமைச்சிருக்கார். ஸோ இந்த வாயிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 54 மீட்டர்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேட்வேஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ரெட் ஸ்டோன்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒயிட் மார்பிள் டெக்கரேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த கதவுகளில் ஹார்ஸ் ஷூஸ் வந்து பொதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் வந்து கேட்டேன். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட் திங்ஸ் நடக்கிறதுக்காக யூ ஷேப்பில் வந்து அதை இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க கேட்லன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டோம். ஸோ செகண்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமா மஸ்ஜித் தான். ஸோ முகலாயர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய மசூதியாகவும் இது அந்த காலத்தில் கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஸோ வழக்குகளை நிர்வகிக்கிற ஒரு அறையாகவும், ஸோ எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு ஆளாகவும் பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் வந்து வர்ஷிப் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் இது வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ அக்பர் அவருடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் கூட வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதத்தில் தான் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. இந்த மசூதியை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஆஃப் ஃபதேபூர் சிக்ரின்னு சொல்கிறாங்க.
இந்த ஃபதேபூர் சிக்ரியில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஃபி துறவியான சலீம் சிஸ்தி அப்படின்றவரோட கல்லறைகள். பேரரசர் அக்பருக்கு நீண்ட நாளாக அவருக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தது. தனக்கப்புறம் தன்னோட ராஜ்யத்தை யார் தான் பார்த்துக்க போகிறா என்று கவலைப்பட்ட அக்பர் நிறைய துறவிகளையும் நிறைய மசதிகளையும் அணுகி பிரேயர்ஸை முன் வச்சார். அப்படி இருக்கும்போது இந்த சூஃபி துறவியான சலீம் சிஸ்தி அப்படின்றவர் அக்பரோட 3வது ஒய்ஃபான ஜோதாபாய்க்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் அவர் சிஸ்தி கொடுத்துருக்காரு. அதன் விளைவாக தான் அக்பருக்கு ஜஹாங்கீர் பிறந்தார். அதை நிறைவேற்கிற விதமாக தான் அவருக்கான கல்லறையை அக்பர் இங்கே கட்டியிருக்காரு. இந்த கல்லறையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் அமைப்பில் ஜன்னல்கள் தான் இருக்குது. எல்லாமே ஒயிட் மார்பிள்ஸ் தான். இந்த இடத்துல இந்த மாதிரி கயிறை கட்டி நம்மளுக்கு தேவையானதை வேண்டிட்டு போனோம்னா அதெல்லாம் நடக்கும்ன்றது ஐதீகமாக இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அவரோட உண்மையான சமாதி இதுதானோ, இது முதல்ல ரெட் ஸ்டோனில் கட்டப்பட்டதுனோ, அதுக்கப்புறம் இந்த பெரிய ஒயிட் மார்பிளாக அமைப்பு கட்டப்பட்டு இதிலிருந்து அதை எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த ஜன்னல் வடிவங்கள்லாம் பாருங்கள், இது ஜாலி ஒர்க்குன்ற ஒரு அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய கல்லறைகள் மற்றும் நிறைய ரூம்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த டாம் ஆஃப் அந்த சுக்கி துறவியோட டாம் அதுவும் மற்றும் வேறு என்ன பிளேசஸ்லாம் இந்த மெயின் ஃபோர்ட்டில் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ஃபதேபூர் சிக்ரியில் இது மெயின் ஃபோர்ட். இதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா இன்னொரு ஃபோர்ட் இருக்குது. அதுக்குள்ளேயும் நிறைய பிளேசஸ் நம்மளால் பார்க்க முடியும். 54 மீட்டர் உயரம் உள்ள அந்த நுழைவாயில் மற்றும் இந்த கல்லறைகள்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிற இன்னொரு பேலஸுக்கு போயிட்டுருந்தோம். இந்த ஃபதேபூர் சிக்ரியோட இன்னொரு சைடில் இருக்கிற இந்த ஃபோர்ட்டில் நம்ம பார்க்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் மற்றும் கணக்கு வழக்குகளை பார்க்குற ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த அமைப்புக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதுக்கப்புறம் இங்கே பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் திவானியாம், அதாவது மக்கள் குறைகளை அரசர் கேட்குற ஒரு இடம். மக்கள் இந்த புல்வெளிகளில் அமர்ந்திருப்பாங்க. அரசர் அந்த கோபுர கட்டிடத்தில் அமர்ந்திருப்பார். அங்கேருந்து அவர் மக்கள் குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பார்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது திவானி காஸ், அதாவது அமைச்சர்கள் கூடக்கூடிய ஒரு அவை, அமைச்சர் அவைன்னு சொல்லலாம். Akbar sit in the middle, in the center. The round with the 9 ministers, 9 advisors. Okay. You see the four side window for security guard. What okay. Security guard for depths. See the bracket, Jain architecture. Up down is the Persian. Big gate for Christian, like a church. A small gate Muslim, it's like a mosque. Hindu, lotus flower. Buddhist and Mughal. இந்த இடத்துல இவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயினிசம் இந்த மாதிரி எல்லா மதத்தோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இந்த ஒரு தூணில் செதுக்கியிருக்காரு. ஏன்னா அக்பர் எல்லா மதத்தையும் ஒன்றா பார்த்தாருன்னு அக்பர் அந்த காலகட்டத்திலேயே ஒரு சிங்கிள் ரிலீஜியனை உருவாக்குனார். ஆனால் அதை காலப்போக்கில் யாரும் ஃபாலோ பண்ணாததுனால அது 2 வருஷத்தில் கைவிடப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அக்பர் அந்த மாதிரி உருவாக்கிய அந்த சிங்கிள் ரிலீஜனோட பேரை திவானி இலாஹின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் கைட் நிறைய திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதெல்லாம் astrologer name is the Pandit Purushottam Das. Okay. He used to stay here. Yes. You see the elephant face? Jain architecture. Okay. Yeah, okay. Child in the Salim. Fourth side is the cross. Fourth side is a cross. Indian game is like a Ludo. Game of Pachisi. Okay. But Akbar time is this one now. But Akbar time is the not figure. But used for 16 girls. For different race. For with the pile. You see the cross. Okay. This game like they. Game of Pachisi. Okay. Not figure used for 16 girls. Beautiful. Different race. அக்பர் காலகட்டத்தில் இது ஒரு லூடோ கேமாக இருக்கும். இந்த கேமில் அவர் 16 பெண்களை வச்சு விளையாடுவார்னு சொன்னார். You see the Panch Mahal. You know Panch means the 5.
Fine. Mahal means palace, 5-story palace. But Akbar time no electric, no air condition. Akbar with wife in the top, the cool breeze, wind palace. And this is the school, madrasa. Teacher name is the Abdul Fazal Fazi. And library, top one. Top one. Yeah. So this game, 16 girls. 4, 4, 4, 4. See guys. This game they will play with 16 girls. The Tansen place. Tansen and Deepak Rat, the automatic candle foggy. Other minister, the Meg Malar, the Renik, the Tansen and defeat. But Akbar time no electric, no might. Here the rose water, Turkey Sultana from Turkey. You see the lot of carvings. Akbar time no electric, no machine, done by hand. See guys, எப்படி செதுக்கிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், திராட்சை மாதிரி செதுக்கிருக்காங்க சூப்பராக. Dogbon and the architecture. பாருங்க guys, மாதுளை பழம். பாருங்க guys, இதுதான் வந்து அக்பரோட செகண்ட் ஒய்ஃப் ருக்கையா அவங்க இருந்த இடம் guys. Carving. It's a bathtub. No, what's up? This is drinking water for Akbar. Oh, they used to save it in. Yes, this is the axle. It is broken. Okay. But Akbar time is the now dining table in the carpet. Here the beautiful gold paintings inside. See guys, this is the dining hall. And this one is the service window. Okay, they used to serve food from here like that. Here is the rose water. They here also surrounded by rose Here water. is the rose water. Okay. This is the summer house. Climate with the Sandalwood Estates. Oh, okay. So this is the summer house. Summer house. First wife Muslim. This is the second wife, Mariam. Building, the government is the repairings. Kitchen. This one is a non-veg kitchen. Veg kitchen. This one is especially for Jodha Bai, the veg kitchen. Yeah. ஸோ இந்த ஃபதேபூர் சிக்ரியில் நம்ம பார்க்குறது இன்னொரு முக்கியமான இடம் தான் இந்த ஜோதாபாய் பேலஸ். The summer house. Summer house. Here though no ventilation. It is closed. It's the sun. Fully closed. It feels like hot when winter. And temple of Jodha by Radha Krishna. Not now. With the holy plant and the tulsi. All serving quarter. All the others. 64 servings. Servants for Jodha Bai alone. இந்த பாட்டு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அக்பர் ஜோதா மூவியில் வர அந்த லொக்கேஷனோட உண்மையான பிளேஸ் வந்து இதுதான், ஃபதேபூர் சிக்ரியில் இருக்கிற ஜோதாபாய் பேலஸ். ஸோ அக்பரோட மூன்றாவது மனைவியான ஜோதாபாய் அவங்களுக்காக அக்பர் கட்டப்பட்ட ஒரு லார்ஜஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபதேபூர் சிக்ரியில் இருக்கிறதுல ஒரு லார்ஜஸ்ட்டு பார்ட் வந்து
ஜோதாபாய்க்காக தான் வந்து அக்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இருக்கிற இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ஹிந்து ஆர்கிடெக்சர் முறையில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ஜோதாபாயோட வின்டர் பேலஸ். ஸோ வின்டர் டைமில் அவங்க ஸ்டே பண்ணுற இடம் இது மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல ஜோதாபாய் தங்கிறதுக்காக சம்மருக்காக ஒரு பேலஸும் வின்டருக்காக ஒரு பேலஸும், அது மட்டும் இல்லாமல் தனித்தனியான கோயில்கள், அவங்களுக்காக தனியாக ஒரு கிச்சன், அது மட்டும் சர்வன்ஸ் தங்கிறதுக்கான இடம் முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த ஒரே பேலஸ்லேயே இருக்குது. பார்க்குறதே பயங்கரமாக இருக்குது. ஸோ வின்டர் பேலஸ் ஓகே, ஃபுல்லி க்ளோஸ்டா. செவரெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சம்மர் பேலஸ். ஸோ இங்கே தான் வந்து ஜோதாபாயோட சர்வன்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க. இந்த மஹால்ஸ் எல்லாம் இல்லாமல் சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன இடங்களில் தான் வந்து அவங்க தங்கியிருப்பாங்க. மெயின் திங்ஸ், ஸோ எந்த மஹால் என்னவாக இருந்தாலும் கேட்டுன்ற ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஜோதாபாய் யூஸ் பண்ண துளசி. ஜோதாபாய் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எழுப்பப்பட்ட கோவில். நீங்கள் பாருங்கள், சாமியெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஜோதா பேலஸ். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃபத்தேபூர் சிக்ரியிலிருந்து ஏன் முகல் எம்பரஸ் வந்து ஆக்ராவுக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபத்தேபூர் சிக்ரியில் வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அக்பரோட டைமில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபத்தேபூர் சிக்ரி இருக்கிற இந்த இடத்துல வந்து மிலிட்ரி பேஸ்டாக வந்து அவங்களுக்கு வந்து எதிரிகள் வந்தாங்கன்னா அதிகமான பாதுகாப்பு இல்லாத மாதிரி அக்பர் ஃபீல் பண்ணார். ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த மெயின் ரீசன்ஸ்னால் அவர் வந்து 1585 வந்து அக்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லாகூருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. ஸோ லாகூருக்கு கேபிட்டல் ஷிஃப்ட் ஆனாலும் இந்த ஃபத்தேபூர் சிக்ரியோட ஆர்கிடெக்சர்ஸ் வந்து நம்ம மனசை வந்து ஈர்க்கிற விதமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபத்தேபூர் சிக்ரி ஒரு கைவிடப்பட்ட சிட்டி மட்டும் கிடையாது. இது அக்பரோட விஷன், அவரோட ஆர்கிடெக்சரல் பிரில்லியன்ஸ், அதுக்கப்புறம் அவரோட எல்லா ட்ரீம்ஸ்க்கான ஒரு மான்யூமெண்ட்டாக காலத்துக்கும் அழியாமல் முகல் ஆர்கிடெக்சரஸோட பிரில்லியன்ஸை வந்து நமக்கு பறைசாற்றுறது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Until then, this is Naveen, the Weekend Explorer signing off.